கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலே மீன் வயிற்றில் யோனா மீட்கப்பட்ட நினிவே, ஓடிய யோனாவும் தேடிய தேவனும் என்கிற தலைப்பிலே நாம் சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த நினிவே அப்படிங்கிற பட்டணம் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணமாக வரலாற்றில் இருக்கிறது. இன்றைய ஈராக் என்கிற ஒரு நாடு நமக்கு தெரியும். அதனுடைய தலைநகரம் பாக்தாத். இந்த ஈராக் நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இந்த நினிவே என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பட்டணம் இருக்கிறது, ஆனால் வேறு பெயரில். ஆதியாகமும் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அசீரிய ஒரு அரசினுடைய தலைநகராக இந்த நினிவே பட்டணம் உருவானதை நம்ம பார்க்க முடியும். அது எப்படி உருவானது அப்படிங்கிறத ஆச்சரியமான விஷயம். இந்த பட்டணத்துக்கு அடிக்கல் நாட்டியது, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டதே யாருன்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு கொடிய ராஜா போன்ற இருக்கிற நிம்ரோத் என்கிற ஒரு மனிதன். இந்த நிம்ரோத் தான் உலகத்தினுடைய முதல் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற மனிதன். அது ஏன் அப்படின்னா, அந்த நிம்ரோதுடைய குணாதிசயங்கள் அப்படி. தேவனுக்கு எதிர்த்து நிற்க அல்லது இந்த உலகத்திலே ஒரு பெருமை பெற்ற ஒரு மனிதனாக, மேன்மை பெற்ற ஒரு மனிதனாக, தன்னை கடவுளுக்கு முன்பாக காட்ட முனைந்த ஒரு மனிதனாக இருக்கிறபடியால் முதலாவது அந்தி கிறிஸ்து அல்லது அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம் என்று அழைக்கப்படுகிறான். எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக மனிதர்கள் முன்னடையாளமாக இருந்தார்களோ, அதுபோல இந்த நிம்ரோத் ராஜா அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருந்த ஒரு மனிதன். பரிசுத்த வேதாகமத்தில் நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதை திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த நினிவே பட்டணத்தை பற்றிய தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்று எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இந்த நாகூம் தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறாரு? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த நகரத்தை, அதாவது இந்த பட்டணத்தை, நினிவே பட்டணத்தை எப்படி அழைக்கிறார் அப்படின்னா, இரத்த பழிகளின் நகரம் என்று அழைக்கிறார். அப்போ அநேகருடைய ரத்தம் சிந்துதலுக்கு காரணமாக இந்த நினிவே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உண்மையான காரியம் பாருங்க. இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. நம்ம இந்த நினிவே அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை மட்டுமே தான் நம்ம வாசிச்சிருப்போம். ஆனால் நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்தா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த நினிவே பட்டணத்தை பற்றியே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். எப்பனியா தீர்க்கதரிசி கூட 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் இதனுடைய அழிவு, அதாவது நினிவே நகரம் ஒரு நாள் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அழிவை பற்றி அழகா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். இந்த நினிவே பாபிலோன் பட்டணத்துக்கு ஒரு அடித்தளமாக இருந்த ஒரு ஊராக, ஒரு பட்டணமாக இருக்கிறது. பாபிலோன் அப்படின்னாலே பாவம் அப்படின்னு அர்த்தம், விக்கிரகம் அப்படின்னு அர்த்தம், பிசாசுகளுடைய ராஜ்யம் என்று சொல்லி அர்த்தம். அதற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இந்த நினிவே பட்டணம் இருந்துச்சு. பாவம், விக்கிரக ஆராதனை. அப்புறம் பக்கத்தில் நாடுகளுக்கு நாடு சண்டை நடந்தது அப்படின்னா, போரில் பிடிபட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்களை உயிரோடு பிடுங்கிடுவாங்க. அதாவது அந்த மனிதன் போரில் பிடிக்கப்பட்ட ஒரு இராணுவ வீரன் இருந்தான்னா, அவனுடைய கண்களை அவன் உயிரோடு இருக்கும்போதே பிடுங்கி அழகு பார்ப்பாங்க. அவன் அலறுகிறத அப்படியே ரசித்து பார்ப்பாங்க. அதே போல் இராணுவ வீரர்களை, சிக்கின எதிரி நாட்டு வீரர்களை உயிரோடு இருக்கும்போதே அவங்களுடைய மூக்கை அறுத்து விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவங்கள ஓட விட்டு ரசிப்பாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாம் முடிஞ்ச பிறகு கொடுமையான முறையில் கொலை செய்வாங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தா, ஆண்டவர் அந்த கொடுமை நிறைந்த நினிவேவுக்காக ஒரு தீர்க்கதரிசியை அவர் செலக்ட் பண்ணுறார். அவரை பற்றி அறிமுகம் எங்கே வருகிறது? இந்த யோனாவை பற்றி அறிமுகம் அப்படின்னா 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே வந்துடுது. நம்ம யோனாவை பற்றி யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மட்டும்தான் படிப்போம், வாசிப்போம், கேட்போம். ஆனால் அவரை குறித்த அறிமுகம் எங்கே வருது பாருங்கள். 2 ராஜாக்கள் 14, 23, 24, 25. இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தில் யோவாசின் குமாரனாகிய 2ஆம் யெரொபெயாம் அரசாண்ட காலத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியாக அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருந்தவர் தான் இந்த யோனா. அந்த யோனாவை குறித்த அவருடைய தாய், தகப்பன், இதெல்லாமே 2 ராஜாக்கள் 14, 25 வருது. காத்தப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரன். அப்போ யோனா தீர்க்கதரிசியுடைய அப்பா அமித்தாய், அவரும் தீர்க்கதரிசி தான். தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இந்த நினிவேவுக்கு யோனா போகிறதுக்கு முன்னால இஸ்ரவேல் ராஜ்யத்துக்குள்ள இந்த யோனா எப்படி ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, இவங்க எல்லாம் தீர்க்க தரிசன ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்களோ, அது போல இஸ்ரவேல் ராஜ்யத்துக்குள்ள, இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள தேவனுடைய ஊழியத்தை அழகாய் செய்து வந்தவர்
பின்மாற்றத்தில் சென்ற அநேக பட்டணங்களை தேவ வார்த்தை எச்சரிப்பாக சொல்லி மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வந்தவர். அப்போ தேவன் இந்த யோனாவை நினிவேவுக்கு அனுப்ப தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. யோனாவின் எச்சரிப்பான வார்த்தைகள் மூலம் யோனா அநேகம் ராஜ்யத்தை, அநேக பட்டணங்களை தேவனுக்குள்ளாக திரும்ப கட்டினார். யோனா புஸ்தகத்தில் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வலிமை வாய்ந்த அசீரிய வல்லரசின் தலைநகராக இருந்த நினிவேக்கு செல்லும்படி யோனாவிடம் ஒரு நாள் தேவன் கட்டளை கொடுக்கிறார். ஊழியத்துக்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, அவர் அந்த மகா நகரத்துக்கு அழிவு வரப்போவதை பற்றி அந்த ஜனங்களிடம் எச்சரிக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. யோனா என்ன பண்ணிடுறாரு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு ஓடி போயிட்டார். எங்கே போனார் அப்படின்னா, இந்த நினிவே அப்படிங்கிற ஊருக்கு ஆண்டவர் போக சொன்னாரா, அதற்கு வெகு தொலைவில் இருக்கிற தர்ஷீஷுக்கு போகும்படி யோனா கப்பல் ஏறிவிட்டார். அப்போ அந்த கப்பல் ஏறிவிட்ட பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். யோனா அயர்ந்த நித்திரையாக இருக்கிறாரு, கடல் கொந்தளிக்குது. அப்போ எல்லாம் பேசிக்கிறாங்க, என்னடா இப்படி கடல் கொந்தளிக்குது, அப்போ யார் மேலே தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போடுறாங்க. யோனா மேலே விழுது. யோனா கிட்ட கேட்டால் யோனா தன்னை பற்றி சொல்லுகிறார், ஆமாம் நான் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறேன், இப்படி அவருடைய சமூகத்துக்கு விலகி நான் ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கடல் அமர்ந்து போகும்படி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு. தான் மரித்தாலும் பரவாயில்ல, தன் நிமித்தமாக சிலர் செத்து விடக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்கன்றாரு. அவங்களும் எதை பற்றி யோசிக்காமல் சமுத்திரத்தில் தூக்கி யோனாவை போட்டுடுறாங்க. இப்போ யோனாவை சமுத்திரத்தில் போட்ட பிறகு நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே பசுமரத்தாணி போல இருதயத்தில் இருக்கும். கர்த்தர் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அந்த மீன் அப்படியே யோனா சமுத்திரத்தில் விழுந்தபோது வந்து விழுங்கி போட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். யோனாவை விழுங்கிய அந்த பெரிய ஒரு மீனை பற்றி அதனுடைய மூல பாஷையில் எப்படி இருக்குது அப்படின்னா, டேக் கடால் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இந்த கடால் அப்படின்னா பெரிய, மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். இந்த டேக் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி உச்சரிப்பாங்கன்னா டாக் அப்படின்னு சொல்லி உச்சரிப்பாங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மீன் அல்லது கடல்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அங்கே யோனாவை விழுங்கியது மீனா அல்லது மீன் போன்ற ஏதோ ஒரு உயிரினமா அல்லது கடல்வாழ் உயிரினமா, இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமாக இருக்கிறது. ஆனால் நடந்த விஷயம் உண்மை. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, யோனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருந்து அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே மரித்து போனார். 3 நாட்களுக்கு பிறகு தேவன் யோனாவை உயிரோடு கூட எழுப்பினார். அதற்கு பிறகுதான் யோனாவை இந்த மீன் கரையிலே கக்கிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு முன்னடையாளமாக இருக்கிறபடியால் இப்படி தான் நடந்தது. ஏன்னா இயேசுவும் உயிர் விட்டாரே, அதற்கு தகுந்தாற் போல யோனாவும் உயிர் விட்டிருக்கிறார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது, அதை நாம் புறந்தள்ளி விடுவோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதன்படி பார்த்தால் யோனா மரிக்காமல் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒரு சூழலை தன் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார். அந்த இருள் சூழ்ந்த அந்த நேரத்தை எப்படி அவர் சொல்றாருன்னா, மரணத்தை நேரடியாக கண்டது போல அவர் சொல்லுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 40வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வரலாற்று நிகழ்வை அங்கீகரிக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவருடைய பார்வைக்கு மறைவாய் நடந்த காரியங்களும் ஒன்றுமில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நாம் இந்த யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்கியது அல்லது பெரிய ஒரு கடல் உயிரினம் விழுங்கியது அப்படிங்கிறத விசுவாசிக்கிறதுல எந்த விதமான தடையும் கிடையாது. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்திருக்கிறார். அதுபோல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். சரி, இப்போ யோனாவை பற்றிய ஸ்பெஷல் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த யோனா அப்படிங்கிற தீர்க்கதரிசி அழைத்து அனுப்புகிறார். புற இன மக்களுக்கு ஊழியம் செய்ய அனுப்பப்பட்ட முதல் மிஷனரி பரிசுத்த வேதாகமத்திலே யோனா தான். அப்போ அனுப்பப்படுகிற மனிதனாக ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலன் அப்படின்னா அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஃபாரின் மிஷனரி யோனா தான். யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3ஆம் அதிகாரம் 4 இதெல்லாம் வாசித்து பார்த்தோம்னா, யோனா நினிவேவுக்கு வந்து சேர்ந்ததும் அங்குள்ள ஜனங்கள் செய்த மகா பெரிய அக்கிரமங்கள் தேவ சமூகத்தில் எட்டினது அப்படின்னும் 40 நாட்களில் அவர்களுடைய பட்டணம் அழிய போகிறது என்றும் அவர்களிடம் தைரியமாக அறிவித்தார்.
ஏன் தைரியமாக அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அவருடைய நாடு அப்படின்னா இஸ்ரவேல் நாடு. அங்கே வந்து தேவன் இப்படி சொல்றாருப்பா, அழிய போகுது, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. யோனாவுக்கு ஒரு கெடுதியும் வராது. ஆனா நினிவேவை பொறுத்த வரைக்கும் அசீரிய ராஜ்யம் அங்கு நடைபெற்று கொண்டிருந்ததுனால, அந்த அசீரிய மக்களை குறித்து, நினிவேல் வாழ்ந்து கொண்டிருந்த அசீரிய ராஜாவை குறித்தும் அசீரிய மக்களை குறித்தும் உலக மக்கள், அவங்களை சுற்றி இருந்த ராஜ்யத்தில் இருந்த அத்தனை மக்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் தெரியுமா? அந்த நாட்டு மேலே போர் தொடுத்து ஜெயிச்சுட்டா பரவாயில்ல, ஒரு வேளை தோத்துட்டா அவங்க எங்களை ரொம்ப கொடூரமாக கொள்ளுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, உயிரோடு இருக்கும்போதே கண்களை பிடுங்கி, ஒரு கண்ணை பிடுங்கி அவங்ககிட்டயே காமிப்பாங்களாம். ஏன்னா மற்றொரு கண்ணில் அதை பார்க்கட்டும், இதோ பார் உன்னுடைய ஒரு கண் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட ஓட விடுவாங்க. நாய்களை போல ஓட விடுவாங்க. அப்படி ஓட விட்டு அவங்களுடைய சரீரத்திலேருந்து அந்த மொத்த பலனும் ரத்தத்தின் மூலமாக போன பிறகு கொடூரமாக கொள்ளுவாங்களாம். இது எதற்கு அப்படின்னா, எங்கள் ராஜ்யத்துக்கு விரோதமாக வருகிறவனுக்கு இப்படித்தான் செய்யப்படும். அங்கே விக்கிரக வணக்கம் அதிகம், பேய்களுக்கான பலியிடுதல் அதிகம். இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர்கள் அறியாத ஒரு தேவனை பற்றி ஒரு மனிதன் சொல்ல போறான் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஜனங்கள் இந்த யோனாவை ஏற்றுக்கொள்ள அப்படின்னா, ஒரு பிடிக்கப்பட்ட அடிமை போர் வீரனுக்கு என்ன நடக்குமோ அதுதான் இந்த யோனாவுக்கு நடக்கும். அப்புறம் ஏன் யோனா ஓடி போனாரு? இதுக்காகவா இப்படி பயந்து ஓடி போனாரான்னா, அவர் பயப்படுகிற மனிதன் அல்ல. எந்த தேவனுடைய தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய ஊழியத்தை, தேவன் வெளிப்படுத்திய வார்த்தையை இன்னொரு இடத்துல சொல்லுவதற்கு பயப்படவே மாட்டான். அப்படி ஒருவேளை ஊழியம் செய்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு அதை ஒருவருக்கு அறிவிக்க பயப்படுகிறோம் அப்படின்னா, தேவ ஆவி நம்மிடத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் யார்கிட்ட போய் எதை சொல்றாரோ அதை சொல்றதுக்கு தைரியமா இருக்கணும். அந்த தைரியம் யோனாவுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவர் ஏன் திரும்பி நினிவேவுக்கு போகாம தர்சீசுக்கு ஓடி போனார் அப்படின்னா, இந்த அசீரிய மக்களுடைய கொடூரத்தனமா, அரக்கத்தனமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இல்லை. யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். எப்படி? யோனாவுக்கு தெரியும், நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், நான் போய் செய்தி அறிவிப்பேன், அந்த ஜனங்கள் அதை கேட்டு பயந்து தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. ஏன்னா இது வழக்கமா யோனாவுடைய வாழ்க்கையில நடந்ததாக இருக்குது. ஏன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், யோனா போய் பிரசங்கித்து தேவனுடைய வார்த்தையை அறிவித்து அநேக பட்டணங்கள் மனம் திரும்பி வந்திருக்கிறது, ஆண்டவரை அண்டி கொண்டு வந்திருக்கிறது. அப்போ ஆனால் ஆண்டவர் யோனாவுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ போய் நினிவேவுக்கு விரோதமாக பிரசங்கி அப்படிங்கிறாரு. அப்போ யோனாவுக்கு தெரியும், நான் போய் நினிவேவுக்கு விரோதமாக பிரசங்கிப்பேன், அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்களை மனம் திரும்பி வருவாங்க. அப்போ நான் சொல்ற வார்த்தை என்ன ஆகும்? நினிவேக்கு விரோதமா நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்னா, நினிவே கவிழ்க்கப்பட்டு போக வேண்டும். அப்படி போகல அப்படின்னா என்னை எப்படி ஒருத்தர் தீர்க்கதரிசியா அங்கீகரிப்பான்? அப்படிங்கிறது யோனாவுக்கு இருந்த ஒரு பயமாக, சந்தேகமாக, தன்னை குறித்து ஒரு மேன்மையாக எண்ணத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா நான் சொன்னது நடக்கணும், அப்பதானே நான் தீர்க்கதரிசி. அப்படித்தான் ஒரு சராசரி மனிதன் நினைப்பான். இப்போ நான் போய் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்றேன், ஆனால் அது கவிழ்க்கப்பட்டு போகல, நினிவே மக்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அப்போ அங்கே என்ன தீர்க்கதரிசின்னு யார் மதிப்பா? இஸ்ரவேல் தேசத்தில் என்ன சொல்லுவாங்க? இந்த யோனா போனா, நினிவேக்கு போனா, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்னான், ஆனால் கவிழ்க்கப்படலை, கர்த்தர் அந்த மக்களை காப்பாத்தினாரு. அப்படிங்கும் போது யோனாவை தீர்க்கதரிசியா யார் மதிப்பாங்க, யார் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்லாம் யோனா யோசிக்கிறாரு. அதனால தான் தர்சீசுக்கு ஓடி போறார். அதைத்தான் இங்கே சாட்சியா சொல்றாரு. இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தும் மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவங்கெல்லாம் வந்து ஐயோ ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு உங்க காலில் விழுந்தா நீங்க மனஸ்தாபப்பட்டு இறங்கி காப்பாத்திருவீங்க, எனக்கு மரியாதை இல்லாம போயிடும். ஆனா ஆண்டவர் அங்க அவனை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அதற்கு தான் ஆமனுக்கு சரியா பயன்படுத்துறார். இப்ப யோனா தீர்க்கதரிசிய நினிவேக்கு அனுப்புறதுக்கு முன்னாகவே அந்த மக்களை கர்த்தர் மனதளவில் ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த நினிவேக்கு யோனா போகிறதுக்கு முன்னால அந்த பட்டணத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்திருந்தது அப்படின்னா, அந்த நினிவேல பயங்கரமான பஞ்சம் உண்டாயிருந்தது. அதற்கு பிறகு அந்த நினிவேயின் ராஜா திடீரென மரித்து போயிட்டான். அப்புறம் சில போர்கள் நடக்கும்போது அதுல தோல்விகள் ஏற்படுது.
அந்த சமயத்தில் ஏற்பட்ட சூரிய கிரகணம் அவங்களுக்குள்ள ஒரு அபசகுணமாக கருதப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. அதை தொடர்ந்து அங்க இருக்கிற ஆற்றுல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சம் திரும்பவும் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பூகம்பம் அந்த பட்டணத்துக்குள்ளே வருகிறது. இதையெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நம்ம நாடு அவ்வளோதான், முடிஞ்சு போக போகுது. இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பஞ்சத்திலிருந்து, இந்த தடுமாற்றத்திலிருந்து, இந்த அபசகுணத்திலிருந்து, வரப்போகிற பெரிய போராட்டத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோட தான் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. அப்பதான் இந்த யோனா தீர்க்கதரிசியை தேவன் அங்கே அனுப்புகிறார். தேவ சித்தத்தை செய்ய மறந்த மனிதனை தேடி போய் என்ன பண்றாரு தெரியுங்களா? மீனின் வயிற்றுக்குள்ளேயே சந்திக்கிறார். யோனா ஓடி போறாரு, தேவன் யோனாவை தேடி போறாரு. இப்படி தேடி போய் யோனாவை என்ன பண்றாரு தெரியுங்களா? அந்த மீனுக்கு கட்டளையிட அந்த மீன் யோனாவை கரையிலே கக்கி விட்டது அப்படின்னு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும். எந்த கரையில கக்கி விட்டது அப்படின்னா, தர்ஷீஷின் கரையில அல்ல, நினிவேயின் கரையில வந்து கக்கி விட்டது. அழகா அந்த கப்பல்லையே டிராவல் பண்ணி எங்க வந்திருக்கலாம்? அவர் நினிவேக்கு வந்திருக்கலாம். ஆனா தன்னுடைய பயண திட்டத்தை யோனா மாற்றும் போது, யோனாவை நடத்துகிற அந்த நடத்துதலை தேவன் மாற்றினார். இப்போ யோனா என்ன பண்றாரு அப்படின்னா, நினிவே மக்களுக்கு நேரிட போகிறதை காண வேண்டும் என்று அந்த நினிவேக்கு எதிராக போய் ஒரு சின்ன குடிசையை போட்டு அவங்க என்ன பண்றாருன்னா உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்துல பயங்கரமான வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினார். அந்த ஆமணக்கு செடியுடைய நிழல் யோனாவுக்கு ரொம்ப இளைப்பாறுதல் தருகிறதாக இருந்தது. யோனா அப்படிங்கிற பெயருக்கு புறா என்று அர்த்தம், கபடற்றவன் என்று அர்த்தம். ஆனால் இந்த யோனா தன்னுடைய கப்பல் பிரயாணத்துல சக மனிதர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று என்னை தூக்கி கடல்ல போடுங்க அப்படின்னு சொன்ன யோனா இந்த இடத்துல உட்கார்ந்து ஏன் நினிவே அழிய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு விஷயமா இருந்தது. மனித மனம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். கடவுளுக்கு ஏற்றதாக நடந்து கொண்டிருக்கிற மனித மனம் திடீர்னு கடவுளுக்கு விரோதமாக மாறும். காரணம், அந்த மாம்சத்தில் ஏற்படுகிற அனுபவங்கள், அந்த மாம்சத்தில் ஏற்படுகிற இச்சைகள், அந்த மாம்சத்தில் ஏற்படுகிற ஆசைகள், இதையெல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்காம தேவ சித்தத்துக்கு நேராக போக முடியாது. இங்க யோனாவுடைய இருதயம் எதை விரும்புது பாருங்க. நான் போய் சொல்லிட்டேன், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லிட்டேன், அது கவிழ்க்கப்படுகிறதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு போய் நிற்கிறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய பாடத்தை யோனா கிட்ட வைக்கிறாரு. ஆமணக்கா ஆத்துமாவா, ஆமணக்கு செடியா ஆத்துமாக்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பெரிய ஆமணக்கு செடி முளைத்து வருகிறது. அதனுடைய நிழலில் அப்படியே அமைதியாக இளைப்பாரிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார். அந்த பூச்சியை பூச்சி என்றும் சொல்லுகிறார்கள், புழு என்றும் சொல்லுகிறார்கள். இந்த பூச்சி போய் என்ன பண்ணதான் ஆமணக்கு செடியை அரித்து போட்டுதான். அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்துறதுக்கு, மோசையை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு முட்செடியை பயன்படுத்தினார் பார்த்தீங்களா? மோசையை அழைப்பதற்கு, மோசையோடு பேசுவதற்கு முட்செடியை பயன்படுத்தின தேவன் இந்த யோனாவோடு கூட பேசுவதற்கு, யோனாவுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்கு ஒரு ஆமணக்கு செடியையும் ஒரு பூச்சியையும் பயன்படுத்துகிறார். நம்முடைய ஒரு ஊழியக்காரனை ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்து தம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தம்முடைய சித்தத்தை செய்வதற்காகவும் தான். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கலாம். நம்ம பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அழகா செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார். அழகா செட் பண்ணி தான் நம்மளை ஊழியத்துக்கு அனுப்புறார். ஏனோதானோ என்று அனுப்பவில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில திடீர் இழப்புகள் வரலாம், கர்த்தர் அதன் மூலமா ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். ஒருவேளை ஒரு கடல் கொந்தளிப்பு போல ஒரு சூழ்நிலை வரலாம், அதன் மூலமா கர்த்தர் நமக்கு ஒரு செய்தியை சொல்ல வர்றாரு. அப்ப தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிற நீங்கள், நான், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள், நான், நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது என்றாலும், அல்லது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நடக்காம இருக்கிறது என்றாலும், அதுக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு செய்தியை வச்சிருப்பார். அது என்ன? அதன் மூலமா நான் என்ன தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது? தேவன் என்னிடத்துல வேறு என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது அவசியம். யோனா ஒரு அழகா பஞ்சு மெத்த மேல உட்காந்துட்டு ஜெபிக்கல. ஒரு பெரிய இருட்டறை போன்ற இருக்கிற அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தாவே, இந்த பாசி, கடல் பாசி என்னை சுற்றி கொண்டது, என் கால்களை எல்லாம் சுற்றி கொண்டது, என் தலையை சுற்றி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை துதித்து ஜெபிக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில இருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். யோனா மரணத்தின் பிடியில ஒரு பெரிய பாதாளத்தின் அறையில இருந்து கூக்குரலிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர், யோனா, இனி என் வார்த்தையை நீ சரியா கேட்கணும், என் சித்தத்தை நீ சரியா செய்யணும், அந்த ஒரே கண்டிஷனோட கொண்டு வந்து கரையில விட்டார்.
ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால், நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார் என்றால், ஏதோ இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை எல்லாம் அனுபவிப்பதற்கு அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆமனக்கா ஆத்துமாவா அப்படின்னு ஆண்டவர் இந்த யோனா கிட்ட ஒரு கேள்வியை கேட்காம கேட்டார். இன்னைக்கு முளைத்து நாளைக்கு கரைந்து போகிற இந்த ஆமணக்குக்காக, நேற்று முளைத்து இன்றைக்கு காணாமல் போகிற இந்த ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, என் சாயலில் படைக்கப்பட்ட 120,000 ஆத்துமாக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? நான் எப்படிப்பட்ட தேவன் உனக்கு தெரியும், அது தெரிஞ்சும் நீ ஏன் பின்வாங்கி போகிறாய் அப்படின்னு யோனா கிட்ட கேள்வி கேட்டார். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம எவ்வளவு பிரசங்கத்தில் சொல்றோம், எவ்வளவு பிரசங்கத்தில் அதை மென்ஷன் பண்றோம். அப்போஸ்தலருடைய காலத்துல பேதுரு பிரசங்கித்தாரியா, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சபையில சேர்க்கப்பட்டாங்க. இங்க யோனா பிரசங்கிக்கல, எதிர்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அப்படியே போய் சொல்றாரு. 120,000 பேர் மனம் திரும்பினார்கள், காக்கப்பட்டார்கள், அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். அது எவ்வளவு பெரிய தேவ கிருபை, அது எவ்வளவு பெரிய ஒரு ஊழியம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படிதான் பயன்படுத்த விரும்புகிறார். அவர் சொல்லுகிறது ஒரு வார்த்தை அப்படின்னாலும், இயேசு உன்னை நேசிக்கிறார் மகனே, இயேசு உன்னை நேசிக்கிறார் மகளே, சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள நிச்சயமாக கிரியை செய்யும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். ஆண்டவராக இயேசு சாட்சியா சொல்றாரு, இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தேவ வார்த்தை நம்மை சந்திக்கும் போது தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபையாய் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப பெரிய காரியம். அதை விட பெரிய காரியம் என்ன அப்படின்னா, பெற்ற ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்து கொள்ளலை அப்படின்னா, யோனா தீர்க்கதரிசி மூலமாக பிரசங்கித்து கேட்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டாலும் பிற்காலத்தில் அழிவை சந்தித்த அந்த நினைவே போல நாமும் ஒரு காலத்தில் பெரிய பிரச்சனைக்குள்ளாக, பாதிப்புக்குள்ளாக செல்ல நேரிடும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருப்போம். அதை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற கவலையோடு மட்டும் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நாம் பெற்ற ரட்சிப்பில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு கிடைத்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பார்.